ஈஸி அண்ட் டேஸ்டியான சாண்ட்விச் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 1 கப், தக்காளி அரை கப், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், மிளகுத்தூள், உப்பு, டொமேட்டோ சாஸ், மசாலா சீஸை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலர் கேப்சிகம் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு பண்ணாலே நல்ல டேஸ்டியாக வரும். சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெட் ஃபுல்லாக. மயோனீஸ் பண்ணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் மயோனீஸ் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இன்னொரு ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போது அந்த ஸ்டஃபிங்கை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, ஏன்னா நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வைக்கும்போது நமக்கு அது வெளியிலலாம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே வச்சிடலாம், ரொம்ப ப்ளஃபியாக இல்லாமல் பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ரெட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேக்கரை வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போது ரெட் லைட் எரிஞ்சிடுச்சு இல்லையா, இப்போது நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்போம் சுட்டுக்காமல். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஈஸியான டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.